தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தாமே. மிக முக்கியமான ஒரு திருமந்திரம். திருமந்திரத்தில் இது ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா திருமூலருடைய குரு யாருன்னா நந்தி. யாரு? சிவனுக்கு எதிரில் இருக்கிறாரு நந்தி. நந்தி மாதிரி ஒரு குடுப்பனை பண்ண ஆன்மா உலகத்திலே கிடையாது. பராசக்தி கூட கிடைக்காதது நந்தி கிடைச்சிருது. சிவபெருமான் முதல் நேரடியான ஒரு அடியார்னா நந்தி தான். அது பேரே தர்ம விடை. சிவன் கிட்ட நிக்கணும்னா தர்மம் நிக்கணும். நம்ம கிட்ட தர்மம் இருக்கணும். தர்மம் இல்லைன்னா சிவன் முன்னாடி நிக்க முடியாது. அப்போ தர்மமே விடையாக வச்சிருக்கிறோம். அதுதான் தர்ம விடை. இது நந்தி. நந்தி தான் சிவனுக்கு முதல் சீடன். இன்னொரு விஷயம் கவனிக்கணும், சிவன் பேர் தான் நந்தி. தன்னுடைய நாமத்தை தான் அவருக்கு வச்சாரு. நம்ம நந்தின்னா கொம்பு வச்சுன்னு உட்காந்து மத்தளம் வாசிக்கிட்ட பிரதோஷத்துக்கு, அதுதான் நந்தி நினைக்கிறேன். சிவபெருமான் பேர் தான் நந்தி. தன்னுடைய நாமத்தை தான் அவருக்கு வைக்கிறாரு. யாருக்கு? நந்திக்கு. அப்போ நந்தி எவ்வளவு விசேஷம் பண்ணி, எவ்வளவு பெரிய நந்திகேஸ்வரர், எவ்வளவு ஏற்பட்ட ஈஸ்வரர். ஈஸ்வர பட்டமும் கொடுக்குறாரு, தன்னுடைய நாமத்தையும் கொடுக்குறாரு. அவ்வளவு ஒரு முக்கியமான அடியார் நந்திகை அவர். சிவபெருமான் 28 ஆகமத்தையும், எத்தனை 28 ஆகமம், 4 வேதங்களையும், 4 வேதத்தில் இருக்கக்கூடிய நுட்பங்களை 28 ஆகமமா பிரிச்சார். 28 ஆகமத்தையும் மொத்தத்தையும் ஒரு ஆளுக்கு சொன்னார்னா அது நந்திக்கு தான். டைரக்டா கிளாஸ். சிவபெருமானே 28 ஆகமத்தையும் தன் வாயால பகர்ந்திருக்கிறார். யாருக்குன்னா நந்தி தேவருக்கு. நந்தி ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ணார் சிவன்கிட்டே டைரக்டா. சாமி 2 பேருக்கு சொல்லிக்கிறார். ஒன்று உமாதேவிக்கு, யாரு? அம்மாவுக்கு. இன்னொன்று நந்திக்கு. இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் சிவபெருமானே 28 ஆகமத்தை எடுத்துரை செய்தார். இதில் என்ன விஷயம் ஆகி போச்சுன்னா, 28 ஆகமத்தில் இப்போ 9 தான் இருக்குது. மீதி எத்தனை போச்சு? 16 அவுட்டு, கிடைக்கல. வெறும் இப்போ 9 ஆகமம் தான் இருக்குது. எல்லாம் ஐயோ போச்சே, அப்போ எவ்வளோ விஷயம் நம்மளுக்கு போயிருக்கோம் அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஏன்னா 28 ஆகமும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 28 பார்ட்டு சாமி சொல்லலை. சிலர் 17வது சத் சங்கத்திலேருந்து வரீங்க, சிலர் 20வது சத் சங்கத்திலேருந்து வரீங்க, சிலர் 25லேருந்து வரீங்க, சிலர் 8லேருந்து வரீங்க, சிலர் 1லேருந்து வரவங்க சிலர் இருக்கிறாங்க. ஐயா 25 சத்சங்கத்துக்கு மேலே தான் நான் வந்தேன். அப்போ நீங்கள் 1லேருந்து 25 சத்சங்கத்தில் என்ன சொன்னீங்கன்னு எனக்கு தெரியாது, அவ்வளவும் போச்சா சாமின்னா? சாரம் ஒன்று தான், நாங்கள் பேசுகிற சாரம் ஒன்று தான், ஆனால் சொல்கிற விதங்கள் தான் வேறையா இருக்கும். புரியுதுங்களா? ஐயோ அதெல்லாம் போச்சேன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த எந்த பேஸ் வச்சு சொல்கிறோன்னா, நிலையாமை சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட பேஸ், இது தாண்டி வராது. அந்த பேஸுக்குள்ளதான விஷயங்களை தான் மாற்றி அந்த நுட்பங்கள் தான் மாறி வருமே தவிர, சொல்லக்கூடிய நுட்பமான பொருள்ன்றது அதுதான். அது மாதிரி 28 ஆகமம் தொலைஞ்சாலும் அந்த 28 ஆகமங்கள் இருக்கிறது தான் அந்த 9 இருக்குது. அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் தான். 28 போயிடுச்சுன்னு கவலைப்பட வேணாம். இப்போ நந்தி தேவர்கிட்ட சாமி எடுத்துடைச்ச அந்த 28 ஆகமத்தையும் நந்தி கேட்டுக்கினார். நந்தி கேட்ட பின்னாடி என்ன பண்ணார்னா, நம்ம செய்த பெருந்தவம், நந்திக்கு ஒரு 8 சீடர்கள் மாட்டினாங்க. நந்தி சத்சங்கத்தில் ஒரு 8 பேர் இருந்தாங்க. நந்தி சத்சங்கம் பண்ணார். 28 ஆகமத்தை எடுத்து வருகிறார். அதில் முதல் 4 பேர் தான், அங்கே 4 பேர் உட்காந்துக்கிறாங்க பாருங்க. தட்சிணாமூர்த்தி கீழே இருக்கிற சனகாதி முனிவர்கள், அந்த 4 பேர் சிவபெருமான் கிட்ட உபதேசம் கேட்கும்போது இப்படி கையை மூடி இதுன்னாரு. அத்தனையும் அறிந்தோன்னாங்க. சாமி நாங்கள் கற்றுக்காத விஷயம் இல்லை, எல்லா ஆகமும் எல்லா ஞானமும் அறிந்தோம், ஆனால் மனசில் அமைதி இல்லை சாமி, தெளிவு இல்லை. எல்லாம் படிச்சிட்டேன், எல்லாமே படித்தாச்சு, நூல் எல்லாம் படித்தாச்சு, ஆனால் எங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதி இல்லை சாமி, சிவானந்தத்தை நாங்கள் அனுபவிக்க முடியல சாமி. ஏன் சாமின்னு எம்பெருமான் தட்சிணாமூர்த்தி காலில் விழுந்தாங்க. சாமி சொன்னார், ஏன்பா நீ ஏதாச்சும் ஒரு ஊருக்கு போகிற, அந்த ஊருக்கு போகும்போது ஒரு வழிகாட்டி இருக்கும். செம்பாக்கமா இப்படி போனீங்கன்னா செம்பாக்கம்னு ஒரு வழிகாட்டி இருக்கும். அது வழியை தான்பா காட்டும், அது கொண்டு போய் விடாது. நூல் என்பது வழி தான் காட்டும், அது உன்னை கொண்டு போய் சேர்க்காது. உன்னுடைய ஆன்ம பலம் தான், அந்த ஞானம் தான் உன்னை கொண்டு போய் சேர்க்கும். அதை நீங்கள் கவனிக்கணும் போது, சாமி எங்களுக்கு என்னன்னு பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் ஞானத்தை ஒன்றுத்துக்கும் நாளைக்கு சொல்கிறேன்ட்டு போயிட்டார். மறுநாள் காலையில் எல்லாம் காத்துங்கிறாங்க. அப்போ சிவபெருமான் இந்த மரத்தடியில் அமர்ந்து அந்த காலை இப்படி வச்சுக்கிட்டு கையை இப்படி வச்சு இப்படி காமிக்கிறார். அவ்வளோதான், வேற எதுவுமே பேசலை. மௌன உபதேசம்.
அவ்வளோதான். இந்த கையை இப்படி காமிச்சார், அத்தனையும் அறிந்தோம் சாமின்னு கையை மூட்டாங்க. யுகம் யுகம் யுகமா போகுது. அப்படியே அந்த ஆனந்தத்தில் மிதக்குறாங்க. ஒரு காலகட்டம் ஆகும்போது சிவபெருமானே அந்த தவத்திலேருந்து எல்லாரையும் கலைச்சிட்டு, சாமி எங்களுக்கு ஆனந்தத்தை தாங்கவே முடியல சாமி, என்ன பண்ணுறது, மீதியே உங்களுக்கு நந்தி எடுப்பார் கிளாஸ் போங்கன்னு நம்பிச்சார். எப்படி மீதி வகுப்பை உங்களுக்கு நந்தி தேவர் எடுப்பார், நீங்கள் போய் அவர்கிட்ட கற்றுங்கன்னு அனுப்புனார். அந்த 4 பேரை நேராக நந்தி காலில் வந்து விழுந்தாங்க. அப்போ கிளாஸ் எடுக்கிறார் நந்தி. யார்? இவங்க தான் முதல் 4 பேர். நந்திக்கிட்ட முதல் சீடர் இவங்க 4 பேர். அதுக்கப்புறம் பதஞ்சலி முனிவர், வியாக்கர தேவர், நம்மளுக்கு கிடைச்ச திருமூலர். திருமூலர்ன்றது பின்னாடி பேர். அவர் சுந்தரர்னு பழைய காலத்தில் சொல்கிறாங்க, அவருடைய நாமம் கரெக்டாக தெரியல. அவரு 8 பேர். இவங்க 8 பேருக்கு சாமிகள் உட்கார்ந்து நந்தி தேவரே வகுப்பு எடுக்கிறார். நந்தி தேவர் வகுப்பு எடுத்தாரா, மொத்தம் அவங்களுக்கு சொல்லிட்டார். கேட்டுக்கின பின்னாடி இது எல்லாத்தையும் உள்வாங்கிட்ட பின்னாடி மூலருக்கு ஒரு யோசனை வருது. நம்ம குருநாதனாம் அகத்தியனை போய் பொதிகை மலையில் போய் தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு பொதிகைக்கு வராரு. எங்கிருந்து? கைலாயத்திலேருந்து புறப்பட்டு நம்ம பொதிகை தமிழ்நாடு நோக்கி வரும்போது அப்படி ஆகாய மார்க்கமாக வராங்க. அஷ்டமா சித்து பெற்றவர்கள் பறந்துன்னு வருவாங்க. அப்படி ஆகாய மார்க்கமாக வரும்போது ஒரு இடத்துல மாடு மேய்க்கிற ஒருத்தன் இறந்து கிடக்கிறான். அவனை மூலன்னு அவன் பேர். அங்கே மாடுகள்லாம் மேய்ச்சின்னு இருக்குது. இவர் வராரு, மாடு மேயறதை விட்டு அந்த இறந்த உடலாண்ட சுற்றி நின்று அழுவுதுங்களாம். அவர் பார்த்தார், மேலே இருந்து போகும்போது யோசிக்கிறார், ஏமா சொந்த மாடு கிடையாது, மாடுனா நம்ம வீட்டு மாடு இல்லை, ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்குறாரு. மாடு எடுத்து போயிட்டு மேய்ச்சிட்டு வந்தால் கூலி கொடுப்பாங்க, கூலிக்கு வேலை செய்கிறார். அப்போ அவர் அந்த மாடை எவ்வளோ கண்ணும் கருத்துமா எவ்வளோ அன்பாக அவர் பார்த்துருக்கணும். அவன் எப்படியோ போனான், நம்ம புல்லை மேய்வோம் அப்படின்னு அந்த மாடு வந்து புல் மேயலை, சாப்பிட்றதை விட்டுட்டு எங்க அதுக்கு 5 அறிவு தான், விழுந்து கிடக்குறான், அவர் ஏதோ தூங்கிங்கிறாரு அப்படின்னு நினைக்கல. அந்த என்ன பண்ணுது, அது போயிட்டு சாப்பிட்றத நிறுத்திட்டு அவரை சுற்றி நின்று மாடுகள் அழுவுது. இதை போகும்போது பார்த்தாரு, அவன் எவ்வளோ அன்பு செலுத்திருக்கணும் அந்த மாடுகள் மேலே, எவ்வளோ ஒரு அன்பு செலுத்திருக்கணும். இப்படி இறந்துட்டானே, என்ன பாம்பு கடிச்சு இறந்துடுறாரு. பாம்பு கடிச்சு அந்த விஷம் தலைக்கேறி இறந்து போயிடுறாரு. அந்த உடலை சுற்றி மாடுகள் வந்து அழுவுது. உடனே பார்த்தாரு, இவருக்கு மனசு கேட்கல, இந்த வாயில்லா ஜீவன்கள் வந்து இவ்வளோ கஷ்டப்படுதே, இதுங்களுக்கு நம்ம மகிழ்ச்சியை தரணுன்ட்டு என்ன பண்ணார், சித்து பெற்றவர் அப்படி கடலாத்தி செடிக்கு நடுவில் உட்கார்ந்தாரு. அப்படி ஒரு மந்திரம் சொன்னார், உடலை விட்டு உயிர் வெளியே வந்தது. அப்படியே நேராக மூலனுடைய உடம்புல பூந்தது. மூலனுடைய உடம்புல பூந்தது. டக்குன்னு மூலன் எழுந்தான், இவர் உடம்பு அங்கே இருக்குது. எவ்வளோ பெரிய வித்தை பாருங்க. அட்டமா சித்தில் இது ஒன்று. பரகாய பிரவேசம்னு பேர். கூடு விட்டு கூடு பாய்தல் பொன்னம்பல சாமி செய்வார். இன்னைக்கு இவருடைய குருநாதர் வந்து முத்தையா சாமி, மயிலாப்பூரில் முத்தையா சாமி. சித்திரகுளம், சித்தர்கள் கூடும் குளம்னு பேர், இன்னைக்கு சித்திரகுளம்னு சொல்கிறாங்க. இவருடைய குருநாதர் அங்கே. இப்போ இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி காலத்தில் நான் இப்போ மயிலாப்பூர் போனோம்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடும், குறைஞ்சபட்சம் 3 மணி நேரம். நான் 2 வீலர் எடுத்துனா 2.5 மணி நேரம், குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் மேலே. அப்போ இப்படி டிராஃபிக்லாம் பார்த்தா. இப்போ அன்னைக்கு இவங்க இங்கேருந்து எதை பிடிச்சி போவாங்க, மாட்டு வண்டி காலம், பஸ்ஸுலாம் கிடையாது, கரண்ட்டே இல்லை. அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போயிருப்பார், என்ன பண்ணுவார், மடத்தண்டை அப்படி உட்காந்துக்கின்னு ஒரு இறந்த கிளியோ ஏதோ ஒன்று உடம்பு வச்சுட்டு அப்படின்னாருன்னா பொன்னம்பல சாமி உடம்புலேருந்து அந்த ஆன்மா போய் அதில் உட்காந்துக்கும். நேராக போயிடுவாங்க. போயிட்டு குருநாதர்கிட்ட என்ன கலந்துரையாடணும் ஆடிட்டு மறுபடியும் வந்து கூட்டிலேருந்து உடம்பு எழுப்பி இதில் எழும்ப வருவாங்க. இதெல்லாம் செய்திருக்கிறார் பொன்னம்பல சுவாமிகள். அட்டமா சித்து பெற்ற அடியார். மாயாஜாலம் காமிச்சு மற்றவனை மயக்கிறதுக்கு செய்ய மாட்டாங்க. சித்தரில் 2 வகை இருக்குது. இது ஒரு நுட்பமான செய்தி. சித்தர்களில் 2 வகை. எல்லா சித்தரையும் ஒரே மாதிரி நினச்சிடாதீங்க. சிவ சித்தர்கள் அவங்கள தான் போட்டுறணும். சித்தர்கள் எல்லாம் சித்தர்கள்னா அப்பா சித்தர்கள் அப்படின்னு போகக்கூடாது. சிவ சித்தர்கள் தான் நம்ம நோக்கி போகணும். ஏன்னா சிவ சித்தர்கள் எதை எதிர்பார்க்க மாட்டாங்க. சித்தர்கள்னாலே சில சித்துகள் கட்டுறவன் சித்தர். சிலர் உங்களை நான் எல்லாரையும் என்னை பார்த்து ஆச்சரியப்பட வைக்கணும்னா நான் அப்படின்னா அப்படி விபூதி யாரும் வைக்கலாம். தங்க செயின், இந்தாப்பா மோதிரம், இதெல்லாம் வந்து சித்து பண்ணால் அவங்க சித்தர்கள் தான் பேர். ஆனால் இது சிவ சித்தர்கள், இவங்க ஒன்றை மயக்கிறதுக்காக பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையே கிடையாது. சிவசித்தர்களுடைய கொள்கை என்னன்னா, சிவன் நோக்கி பயணிக்கும் போது இதெல்லாம் கிஃப்டா கிடைக்கும். எது இந்த அற்புதங்கள்லாம் கிடைக்கும். அதை வந்து மற்றவங்களை மேஜிக் பண்ணி மற்றவங்களை கவர்றதுக்காக பண்ண மாட்டாங்க. இவங்க தான் சிவசித்தர்கள்.
ஒரு மந்திரத்தை பல லட்சங்கள் தடவை சொன்னால் நெருப்பை அப்படி எடுக்கலாம், கையில் செய்யலாம். நெருப்பை அப்படியே கை விட்டு எடுக்கலாம், எதுவும் ஆகாது, எதுவுமே ஆகாது, காமிக்கலாம். பாருங்க என் கை எதுவும் ஆகலை. சில லட்சங்கள் 3 வருஷம் ஒரு மந்திரத்தை சொன்னால் நீங்கள் தண்ணி மேலே நடக்கலாம். இந்த காலத்துக்கு சாத்தியமான சாத்தியம் இருக்கு. 3 வருஷம் உட்காந்து நீ அந்த மந்திரத்தை சொல்லி தண்ணி மேலே நின்று உன்னை மேஜிக் பண்ணுறது எனக்கு நேரத்துக்கு 3 வருஷம் வேஸ்ட் ஆச்சு. நான் என்ன அந்த நேரத்தில் உனக்கு வித்தை காமிச்சு எனக்கு நாங்கள் இருக்குது. நான் நீ ஒரு 100 ரூபா போட்டு போவேன், அதை வச்சு நான் எதனா வாங்கி சாப்பிடலாம், அவ்வளோதான். இது மாதிரி சித்தர்கள் இருக்காங்க. இவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது, சிவ சித்தர்கள். எந்த பயனையும் எதிர்பார்க்காது சிவபெருமானுடைய தனிப்பெரும் கருணையை உணர்றவர்கள். இவங்கள தான் நம்ம கொண்டாடணும். அந்த மாதிரிலாம் அவங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. சும்மா மறுபடியும் பிறந்து வச்சுக்கிறதுக்கு என்னத்துக்கு, அதெல்லாம் தேவையில்லாத சித்தர்கள். சித்தர்கள்ல இந்த 2 வகை இருக்குது. அப்படி அட்டமா சித்து பெற்ற அடியார் தன்னுடைய உடம்புல இருந்து உயிர் எடுக்கிறார். எடுத்து அந்த மூலனுடைய உடம்புல ஒரு நுட்பமான செய்தியை கவனிக்கணும். மூலன் எதனால இறந்தான்? பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன, அவன் உடம்பு விஷம் ஏறி இருக்கும். இப்போ இவருடைய உடம்பு நஞ்சு பூந்த உடம்பு, நஞ்சு அவன் உடம்புல இருக்கிறதுனால தான் இவர் இறந்தே போனான். இப்போ மூலர் போய் அந்த உடம்புல பூந்தாருன்னா அந்த ஆன்மாவுக்கு அது பாதிக்காதா? யோசிக்கணும்ல. எதுவும் செய்யாது. ஏங்க எதுவும் செய்யாது? அந்த உடம்பு தான் விஷம் திண்டி முழுக்க விஷம் இருக்குது, ஏன் எதுவும் செய்யாதுன்னா அந்த உடலைக்கு அந்த துன்பம் வர வேண்டும்ன்றது இல்லை. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், சாமி நம்மளுக்கு கொடுத்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நுட்பமாக கவனிக்கணும். நல்ல முக்கியமான செய்தி. ஒரு துன்பம் நம்மளுக்கு வருதுன்னா அது எதுக்கு வருதுன்னா இந்த ஆன்மாவுக்கு கவனிக்கணும். இந்த ஆன்மாவுக்கு வருது ஒரு துன்பம், நான் ஏதோ செய்ய போய். இந்த உடலுக்கு துன்பம் கிடையாது. நீங்கள் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் திடீர்னு மிஷினில் கை விட்டுக்கிறான், விரல் துண்டாகி போகுது, இந்த உடம்பு கவனிக்கவே இல்லைங்க, ஏதோ கை எடுத்து வச்சாரு போட்டுக்கிச்சிங்க. இந்த உடம்பு பாழாவது இவன் சிந்தனையில் கவனிக்காமல் நடக்கலை, கவனிக்காமல் அது துண்டாகலை. ஏதோ ஒரு வினை செய்ய போய் அந்த வினைக்கு இந்த ஆன்மாவுக்கு சாமி தரணுன்ட்டு அந்த ஆன்மாவுக்கு அந்த வினையை போடுறார். அது ஒன்று செயலை மறக்க வச்சு உனக்கு துண்டாகி போகுது. இப்போ இந்த வினை எதுக்கு வந்தது? அந்த ஆன்மாவுக்கு வந்தது. அந்த ஆன்மாவுக்காக பாம்பு போட்டுது. அந்த ஆன்மா அதனால என்ன நடக்கணுமோ நடந்துச்சு. இப்போ அந்த ஆன்மாவுக்கு நடந்த துன்பம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்திருக்கிறது யாரு? மூலர் அந்த உடம்புல போடும்போது அந்த விஷம் இவரை தாக்க போகுது. இந்த ஆன்மாவுக்கு அந்த துன்பமே கிடையாது, அந்த வினையே கிடையாது. புரியுதுங்களா மேட்ரு? மூலர் ஆன்மாவுக்கு வினை கிடையாது. அப்போ அந்த நஞ்சு பூந்த உடம்புல அவர் பூந்த போதிலும் அந்த அந்த நஞ்சானது அவர் எதுவும் செய்யாது. இப்போ இதுல இருந்து நம்ம கவனிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, துன்பமானது இந்த ஆன்மாவுக்காக சாமி அனுப்புறார். அந்த துன்பத்தை நீ கடந்துட்டீங்கன்னா, எதை கொடுக்குறாரோ அதை ஏற்று நீ கடந்துட்டீங்கன்னா அந்த பீரியட் முடிஞ்சதுன்னா அடுத்தது அவ்வளோதான். அது ஒரு டைமிங் முடிஞ்சிடுச்சு. அந்த ப்ராசஸை சாமி அனுப்புறார். இதனால இது தூய்மை அடையும் அப்படின்னு அனுப்புறார். அந்த வேலை முடிஞ்சிச்சுன்னா அது போயிட போகுது. அதனாலே துன்பத்தை கண்டு வாடாதீங்க. திருவள்ளுவர் கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், சாமி உலகத்திலேயே மிக பெரியவன் எவன், பெரியவன் உயர்ந்தவன் எவன் அப்படின்னு கேட்குற. சாமி சொல்றார் திருவள்ளுவர், பசி வந்த போதிலும், ஒருத்தன் தனக்கு கடுமையான பசி வந்த போதிலும் அதை தாங்கி கொண்டு, அந்த பசியை தாங்கி கொண்டு ஒருத்தன் வாழ்கிறான் என்றால் அவனே உயர்ந்தவன் அப்படின்னா. அப்படியே அங்கே நன்றிங்க வரங்க, ஒரு நிமிஷம் இரு, மூஷா நான் இன்னும் முடிக்கலையே அப்படி வந்தாங்க சொல்லுங்க. அவன் தானே உயர்ந்தவங்க, அவன் தான் உயர்ந்தவன், ஆனா அவன் பின்னே அப்படின்னாரு. பின்னேவா? அவனுக்கு முன்னே ஒருத்தங்கிறான். அப்படியா? யார் சாமின்னா, தன்னை அவன் என்ன சொல்லினாலும், தன்னை எவன் என்ன சொல்லினாலும் அதை பொறுத்து கொண்டு சிவசிவான்னு அமைதியா போறான் பாரு, அவன் தாண்டா முன்னே. உலகத்துல பெரியவன் எவனா? தன்னை யார் என்ன பேசினாலும் ஏதோ பேசிட்டு போறான் அப்படின்னு யார் ஒருவன் இருக்கிறானோ, ரொம்ப கடினம் சொல்றது, அவ்வளோ ஈஸி. அந்த நேரத்தில் அவன் ஒருத்தன் நிதானத்தை கையாண்டு அவன் அமைதியா போறானோ அவன் தாண்டா முன்னே. பசியை அடக்கி ஒருத்தன் வாழறவங்க கூட பின்னாடி தாண்டான்ட்டார். பசி அடக்க முடியுமா? எவ்வளோ கஷ்டம்.
பசி எடுக்கிற தெருவாயிலே ஒருத்தன் உணவை தியாகம் பண்ணிட்டு எந்த ரியாக்ஷன் இல்லாத அவன் நிதானமா அப்படி உட்கார்ந்துங்கிறான்னா அவன் தான்டா பெரியவன்னாரு. ஆனா அவன் பின்னாடி தான்டா பெரியவன், அவனுக்கு முன்னாடி ஒரு ஆள்கிறான்டான்னாரு. யாருன்னா தன்னை ஒருத்தன் திட்டிய போதிலும், தன்னை ஒருத்தன் அவமானப்படுத்திய போதிலும், தன்னை ஒருத்தன் எண்ணெய் ஏசிய போதிலும் நிதானத்தை கொண்டு அமைதியா அந்த பிரச்சனையை அப்படி சால்வ் பண்ணிட்டு அப்படியே தனக்கு எதுவோ நடந்த மாதிரி அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி அவன் முன்னே இவன் பின்னேடான்னார். எவ்வளோ பெரிய விஷயம். வர துன்பங்களை தாண்டி அப்படி போறது என்பது அவ்வளோ பெரிய விஷயம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்துப்போ கேரே பண்ணாத.